திருப்பாவை பாசுரம் 2. இப்பாசுரத்தில் இறைவனை அடைவதற்காக மேற்கொள்ளும் விரத முறையை பற்றி ஆண்டாள் குறிப்பிடுகிறார்கள். பாடலானது: வையத்து வாழ்வீர்காள் வாழும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத் துயின்ற பரமன் அடிப்பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். இதன் விளக்கமானது: அன்பு தோழியரே, அந்த பரந்தாமனையே நம் துணைவனாக அடைய வழி செய்யும் பாவை நோன்பு விரத முறையை கேளுங்கள். உணவில் நெய் சேர்க்கவோ பால் அருந்தவோ கூடாது. சூரிய உதயத்திற்கு முன்பே நாம் நீராட வேண்டும். கண்ணில் மையிடக்கூடாது. கூந்தலில் மலர் சூடக்கூடாது. தீய செயல்களை மனதால் நினைப்பதும் தீய சொற்கள் பேசுவதையும் தவிர்க்க வேண்டும். பிறரை பற்றி கோள் சொல்லக்கூடாது. ஏழைகளுக்கு பக்தர்களுக்கும் தர்மம் செய்ய வேண்டும். உணவு கட்டுப்பாடும் மனக்கட்டுப்பாடும் கொண்டு இறைவனை அடைய முயற்சி செய்ய வேண்டும் என்று இந்த பாசுரத்தில் ஆண்டாள் குறிப்பிடுகிறார்கள். நன்றி.